ராஜேஸ்வரி ரவிச்சந்திரன் from சென்னை. கடந்த 3 வாரங்களாக இன்றைக்கு 4ஆம் வாரம் தொடர்ந்து பத்திரிகையின் ஞானம் என்ற புத்தகத்திலிருந்து நாம் ஞானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இதுல இருந்து முன்ன படிச்சது அதுல வந்து பத்திரிஜியோடைய எப்படி அவர் தியானத்துக்கு வந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து பிரமிட் ஆற்றல் அது எல்லாமே பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் வந்து பத்திரிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க. தியானம் செய்ய ஆரம்பிச்சு அதுல முக்தி அடைந்து முக்தி நமக்கு மட்டும் இருந்தா எப்படி உலக மக்களுக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் தியானம் கொடுத்தாங்க. அப்புறம் பிரமிட வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ பிரமிடு வந்து நம்ம தியானம் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி எல்லாருக்கும் ஆற்றல் வந்து வெகு விரைவா கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரமிட் தியானமும் சேர்த்து நமக்கு பிஎம்சில வந்து பிரமிட் வந்து ஒரு சின்னமாவே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பத்ரிஜி. பிஎம்சி சின்னம்னாலே நம்ம பிரமிட் சின்னம் தான். ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிறத எல்லாருக்குமே வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது அறிவியலோட கலந்தது. அது வந்து எல்லாருமே ரிசர்ச் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தியானம் வந்து நமக்கு தெளிவு எல்லாமே கொடுக்கறதுன்னா அது வந்து அறிவியலோட சம்பந்தப்பட்டதுதான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தியானமும் வந்து அவருக்கு எப்படி இப்படி கிடைச்சது, அவர் எப்படி தியானத்துக்கு வந்தாரு, கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அழகான பதில் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அதிக சக்தி வாய்ந்த தியானம் அதை பத்தி பார்க்கலாம். தியானம் வந்து எப்படியெல்லாம் வந்து அதிக சக்தி அப்படி சொல்லிட்டு ஒரு 7வது சாப்டர்ல வந்து நமக்கு சாரி 8வது சாப்டர்ல வந்து இருக்கு. அதுல வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு பூனை குறுக்க போயிடுச்சுதான் அது வந்து என்ன சொல்றாங்க ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அப்ப என்ன சொல்றாங்க பூனை குறுக்க வந்ததுனாலதான் நமக்கு இன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மேல பழிய போடும். சோ அது கிடையாது. நம்ம கவனத்துடன் இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு தியானத்தை பத்தியும் நாம யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து பத்ரிஜி தெளிவா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. தியானம் தான் வந்து நமக்கு ஞானம் வழங்குறது. உடலை கடந்து மனதை கடந்து அதன் பிறகு நம்ம 3ஆம் ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிறது. இந்த உடல் மனம் ஆன்மாவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ உடல் வந்து நம்ம உடலை கடந்து மனதுக்கு போனா மனதில் ஏகப்பட்ட எண்ணங்கள் வரும். ஸோ அதையும் கடந்து நாம் தியானத்தில் முழுமையாக இருந்தோமானால் நம் 3ஆம் கண் என்ற நிலை வரும். அந்த 3ஆம் கண் நிலையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். அந்த முழுமையாக கவனம் செலுத்த செலுத்த அதை ரிசர்ச் பண்ணாம அதனுள் பயணம் செய்ய வேண்டும். அது நமக்கு என்ன கூறுது அப்படிங்கறத கவனமா கவனிக்கணும். அதன் பிறகு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம இந்த வழி பாதை போறது சரி அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லாருக்குமே 3ஆம் கண் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அது எல்லாருக்குமே வந்து 3ஆம் கண் தான் அப்படின்னு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க ஏதோ கனவு வந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. ஒரு கனவு மூலமா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அதே இடத்துக்கு நம்ம பௌதிக உடலோட நம்ம போறோம். அப்ப இந்த இடம் எல்லாம் பார்த்தா மாதிரியே இருக்குன்னு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு தெரியாது நம்ம 3ஆம் கண் மூலமா இந்த இடத்துல பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகும் நம்ம தியானத்துல இருக்கிறதுனால அந்த 3ஆம் கண் தெளிவு நமக்கு கிடைக்குது. நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைச்சோமோ அங்க எங்கெல்லாம் நம்ம வந்து சூட்சம பயணம் அப்படிங்கிறத பண்றோம். அதுதான் வந்து 3ஆம் கண் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதை புரிந்துக்கக்கூடிய ஞானம் அப்படிங்கிறது தியானிகள் தியானிகள் மட்டுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப சுவாசம் தான் நமது குரு அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த 3ஆம் கண் ஞானம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா கிடைக்கும் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து நம்மளுடைய தியானத்தை சொல்லியிருக்காங்க. தியானம் செய்யும் போது பயம் அப்படிங்கிறது வருது. அது நேத்து கூட நம்ம சந்திரகலா மாஸ்டர் குரூப்ல பேசினாங்க. தியானத்துல பயம் அப்படிங்கிறது வர்றது இயல்பு. அந்த தியானத்தின் பயம் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து எதிர்கொள்ளணும்
திடீர்னுட்டு நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. அத பார்த்து எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறத விட்டு, நம்ம அதுலயும் தெளிவடைஞ்சு தியானத்துக்குள்ள ஆழ்ந்து போனா மட்டும் தான், அதனுடைய அ என்ன வழி காமிக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். தியானத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பௌதீக உடல்ல இருந்து இந்த ஆன்மா வெளிய வரும்போது, நமக்கு ஒரு பயம்ங்கிறது ஏற்படும். அப்ப அந்த ஆன்மா என்ன ஆகும்? ஃப்ரீயா வெளிய போகாம, திரும்ப நம்ம அந்த பௌதீக உடல்லயே வந்துரும். அப்ப நம்ம என்ன இலக்குக்காக தியானத்துல உட்கார்றோமோ, அது தடைப்பட்டு நிக்கும். திரும்ப நம்ம ஆழ்நிலை தியானத்துக்கு போகும்போது மட்டும் தான், அதனுடைய நம்ம தெளிவு வந்து அது கிடைக்கும். அதனால தியானத்துல உட்காரும்போது, என்ன நடந்தாலும் பயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தெளிவா சொல்றாங்க. ஸோ 5 வருஷமா நான் தியானம் பண்றேன். ஆனா வந்து எனக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கு பதில்ஜி சொல்றாங்க பாருங்க, 5 வருஷமா தியானம் பண்றேன். நம்ம ஞானம் அடைஞ்சிருக்கேன். எது சரியான பாதை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? நம்ம யாரு நம்ம வீட்ல வந்து ஒரு 5 பேர், 6 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தர் மட்டும் தான் தியானத்துல இருப்போம். அப்ப ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த வழி தப்பு, இந்த வழி சரின்ட்டு. எல்லாருமே மத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? இந்த பாதை தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நமக்கு அன்பா சொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை வராது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கோவப்பட்டு தான் நம்ம அத தெளிய வைக்க முடியும். அப்போ வந்து கோவப்படுறது தப்பு கிடையாது. அப்ப நீ கரெக்ட்டா தான் பண்ற. 5 வருஷமா நீ தியானம் பண்ற. உனக்கே தெரியுது நான் கோவத்த கட்டுப்படுத்த முடியல. அப்படின்னா நீ நல்வழி பாதைய சொல்றதுக்கு அவங்க அன்பா சொன்னா புரிஞ்சுக்கல. அதனால நம்ம கோவப்பட்டு சொல்றோம். அது தவறு கிடையாது. நல்வழி பாதை உனக்கு தெரிஞ்சா நீ அதட்டி சொல்லலாம். அது தவறு எதுவும் இல்ல. அப்படிங்கிறத சொல்றாங்க கரெக்ட்டா. அப்ப வந்து தியான அனுபவங்கள் நாம வந்து பகுப்பாய்வு செய்யறத வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பகுப்பாய்வு அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன். பகுப்பாய்வு 3 விஷயத்துல பகுப்பாய்வு செய்யக்கூடாது. அதாவது கனவு, தியானத்தில் வரும் அனுபவம், நம்மளுடைய வாழ்க்கை 3த்தையும் பகுப்பாய்வு செய்யாத. முடிஞ்சது முடியட்டும். முன்னாடி நடந்தது நடக்கட்டும். ஆனா, இப்ப வந்து நீ என்ன பண்ற? தியானம் அதிகமா பண்ணு. நல்லது செய். நல்லது பேசு. நல்வழி பாதைக்கு போ. எந்த உயிரினத்தையும் துன்பம் கொடுக்காத. யார் மனதும் புண்படும்படி பேசவும் கூடாது. சோ இதுதான் வந்து நம்மளுடைய நல்வழி பாதை. பகுப்பாய்வு அப்படிங்கிறது இந்த 3 விஷயத்த செய்யவே கூடாது. அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. அதான் வந்து அ பிரமிட் ஆன்மீக மன்றத்துல வந்து இது வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே. தியானத்தில் வர அனுபவத்த வந்து சாட்சி பாவமா பார்க்கணும். அதனுள் பயணம் செய்யணும். அத வந்து பகுப்பாய்வு செய்யவே செய்யாதீங்க. அப்படிங்கிறத திரும்பியும் வந்து சொல்றாங்க. அப்ப பகுப்பாய்வு செய்தா எந்தவித முன்னேற்றமும் ஏற்பட போவது கிடையாது. பகுப்பாய்வு செய்யறதுனால எந்த ஒரு முன்னேற்றமும் அடுத்து என்ன நிலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதன் பிறகு சொல்றாங்க, நான் வந்து சைவத்துக்கு மாறிட்டேன். ஆனா வந்து எனக்கு தியானத்துல உட்காரும்போது எல்லாமே வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வருது. ஸோ அதுக்கு வந்து தியானத்துல உட்காரும் போதெல்லாம் வந்து எனக்கு முழுமையா தியானத்துக்குள்ள போன மாரி தெரியல. அதேபோல ஒரு ஆன்மீக சோம்பலும் இருக்கு. அப்படிங்கிறத சொல்றாங்க கேட்கறாங்க. அப்ப பதில்ஜி சொல்றாங்க, "சரிப்பா, நீ வந்து எத்தன வருட காலமா நீ வந்து அ அசைவம் சாப்ட்டுருப்ப. ஸோ இப்போ வந்து ஒரு 5 வருஷம் நீ வந்து தியானத்துல இருக்க. அப்ப வந்து அசைவத்துல இருந்து சைவத்துக்கு மாறிட்ட. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் எப்படி கழியும்?" இந்த மாதிரி எல்லாமே மேலும் மேலும் 24 மணி நேரம் இருக்கு நமக்கு. 24 மணி நேரத்துல நீ தியானம் செய்யணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆன்மீக நல்வழி பாதை காமிக்கின்ற ஆன்மீக புத்தகங்களை அதிகமாக வாசிக்க ஆரம்பிக்கணும். அதன் பிறகு நீ படித்தவற்றை மற்றவரிடம் பகிர வேண்டும். சுவாத்தியாயம். இது 3ம் நீ சரிவர செய்தால், நீ தியானம் அப்படிங்கிறது உனக்கு முழுமையாக கைகூடும் முன்னேற்றம் என்பது கிடைக்கும்.
இது வந்து நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அந்த தீய செயல் செய்தத வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிலிருந்து நம்ம வெளிய வர முடியும். உடனே நான் இன்னைக்கு நேத்து விட்டு நேத்து வரைக்கும் சாப்பிட்டேன். இன்னைக்கு வந்துட்டேங்க. எனக்கு ஏன் இப்படி வருது? அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அவங்க எவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு உயிர அடிச்சிருப்போம். சரி நம்ம ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, நான் வந்து அசைவமே சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு ஏன் இந்த உடல் உபாதைகள் வருது? அப்படிங்கிறது கேட்குறாங்க. சரி நீ வந்து இந்த பிறவில சாப்பிட்டது கிடையாது. முற்பிறவில சாப்பிட்டுருக்க. இந்த பிறவில நீ வந்து சைவமாவே இருக்கிற. அதுவும் இல்லாம மற்றவர்கள் மனதை புண்படும்படி பேசி இருந்தாலும், தன் பாதுகாப்பிற்காக ஒரு உயிரை அதாவது நம்மள இது வந்து கடிச்சா நம்ம ஏதா ஆயிடுவோமோ! அப்படிங்கிற பயத்துல கூட நம்ம ஒரு உயிர கொல்லுவோம். ஸோ அதுவும் கூட செய்யக்கூடாது. அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ, அத பண்ணணும். அந்த உயிர கொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அத நம்ம கடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அது பாதுகாப்பா நம்ம ஒதுங்கணும். ஒரு தகவல் சொன்னா அந்த ஆ உயிரினத்த வந்து கொண்டு போறதுக்கு ஒரு சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க. அந்த மாரி தகவல் சொல்லணுமே தவிர, நம்ம ஒரு உயிர கொல்றதுக்கு உரிமை கிடையாது. அத மாதிரி செய்திருந்தா கூட, இப்போது இந்த உடல் உபாதைகள் என்பது நமக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ எவ்வளோ ஒரு இதுவா சொல்றாங்க பாருங்க மாஸ்டர். நம்ம வந்து ஒரு பூச்சி இதெல்லாம் வந்துச்சுன்னா, நம்மள கடிச்சா என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு நம்ம கொல்றோம். ஸோ அதுக்கும் வந்து அந்த மாரி செய்யக்கூடாது. தன் உயிர் பாதுகாப்புக்காக ஒரு உயிரை கொல்வது தவறு. உயிரை வளர்ப்பதற்காகவும், தன் உடலை வளர்ப்பதற்காகவும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. ஸோ அதுவும் வந்து தெளிவா வந்து சொல்றாங்க. ஸோ அதனால கூட இந்த ஜென்மத்தில் இந்த அ அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லாமே அனுபவ பாடம் தான். அதுதான் வந்து தெளிவா சொல்றாங்க. ஒவ்வொரு அனுபவ பாடமும் நாம் தெளிவாக கற்று அதிலிருந்து தெளிவு பெற்று மற்றவர்களுக்கும் இதன் போல் செய்யாத அப்படிங்கிறது தெளிவா சொல்லணும். அதுதான் வந்து நமக்கு தேவையானது. உடலை விட்டு வெளியேறுதல். சோ அது வந்து எல்லாருக்குமே வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு வந்து பத்ரிஜி சொல்றாங்க, உடலை விட்டு வெளியேறத வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இருக்கு. எனக்கும் இருக்கு. அதாவது அவருக்கே வந்து ஒரு ஆப்பரேஷன்ங்கிறது பண்ணியிருக்காங்களாம். 1956ல பத்ரிஜிக்கு. 56னா வந்து அவர் தியானத்துல கிடையாது. ஒரு 10 வயசு சிறுவன் 47ல பிறந்திருக்காரு. 56னா 10 வயசு சிறுவன். அப்ப வந்து பேச்சு சரியா வராதாம் பத்ரிஜிக்கு. பேச்சு சரியா வராதனால, அதுக்கு வந்து நாக்குல வந்து ஆப்பரேஷன் பண்ணணும். அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க ரிலேஷன் தான் ஒருத்தர் வந்து ஆப்பரேஷன் பண்ண சொன்னோனே சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த மயக்க ஊசிலாம் இது பண்ணிட்டு ஆப்பரேஷன் பண்ணும்போது, அந்த ஆப்பரேஷன் முழுக்கையுமே வந்து பத்ரிஜி பார்த்துருக்காங்க. அதாவது அவங்க பௌதீக உடல விட்டு வெளிய வந்து அந்த ஆன்மாவா இருந்து அவங்களுக்கு என்ன ஆப்பரேஷன் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. ஸோ அது வந்து முதல் அனுபவம் அவருக்கு. அப்ப தியானத்துல கிடையாது. அது வந்து முதல் அனுபவம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த அறுவை சிகிச்சை நடந்துச்சு. அது வந்து அகமதாபாத்ல வந்து நடந்தது. அது வந்து எனக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கு. எனக்கு முதல்ல நான் இந்த பௌதீக உடல விட்டு வெளிய வந்து என்னுடைய அறுவை சிகிச்சை நானே பார்த்தேன் அப்படின்ட்டு. சூட்சம உடல் என்றால் என்ன? அப்படின்னு கேட்கிறாங்க. அ கடந்த 3 ஆண்டுகளாக நான் தியானத்தில் அமரும் போதெல்லாம் கண்ணாடியில் என்னை பார்க்கிறேன். அதன் பொருள் என்ன? அப்படிங்கிறத கேட்கிறாங்க. பௌதீக உடலுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அதுக்கும் பத்ரிஜி சொல்றாங்க பாருங்க. நீங்க சூட்சம உடல மட்டும் தான் பார்க்குறீங்க. ஆனா வந்து சூட்சம அ பௌதீக உடல், சூட்சம உடல் 2த்துக்கும் கண்ணாடி பார்க்கும்போது, நம்ம கண்ண பார்த்து பேசும்போது, அது வந்து சொல்றாங்க மேலோட்டம் அப்படிங்கிறதுக்கும், உள் நம்மளுடைய கண்ண பார்த்து பேசும்போது தான், நம்ம ஆன்மா கூட பேசுறோம். கண்ணாடிய பார்க்கும்போது கூட, நம்ம முகத்தை விட கண்ணை அதிகமாக பார்க்க சொல்றாங்க.
அப்பதான் நம்ம ஆன்மாவோட பேசுறோம்னு அர்த்தம். கண்ணாடி பாக்குறது கூட ஒரு அர்த்தம் சொல்றாங்க பாருங்க தெளிவா. சோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கண்ணாடி பார்த்து பேசும்போது கூட நம் கண்களை பார்த்து பேசும்போது நாம் நம் ஆன்மாவுடன் பேசுகின்றோம். மற்றவர்களிடம் பேசும்போது கூட கண்ணை பார்த்து பேச வேண்டும். அங்கு இருக்கும் பொருட்களை பார்த்து பேசக்கூடாது. அது மேலோட்டம். அது நம்ம ஆன்மா கூட நானும் ஒரு ஆன்மா, இருப்பவர்களும் ஒரு ஆன்மா. அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க கண்ண பார்த்து பேசணும். அப்பதான் அவங்க ஆன்மா கூட நம்ம பேசுறோம். அப்படிங்கிற பொருள். அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி எவ்வளோ அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க மாஸ்டர்ஸ். இது வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கண்ணாடி பார்த்து நம்ம முகம் அழகா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனா கண்ண பார்த்து பேசுங்க. நம்ம கிட்டயே பேசும்போது கூட கண்ண பார்த்து நம்ம பேசணும். அதிகமா கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுங்க. உங்களுக்கு நீங்களே பேசுங்க. உங்க கண்ண பார்த்து நீங்க பேசுங்க. அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ வந்து அக ஊடுருவல் அப்படிங்கிறத சொல்றாங்க. அக ஊடுருவல் அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்கிறாங்க. அது ஒரு பெரிய நிகழ்வு. வாக் இன் அப்படின்னா வந்து நமக்குள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது வந்து பெரிய ப்ராசஸாம். வாக் இன் அப்படின்னா நமக்குள்ள பயணம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வாக்கின்குள்ள போகும்போது சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து நமக்கு எல்லாருமே தூரமா இருப்பாங்களாம். இது ஒரு வித்தியாசமா இருந்தது எனக்கு படிக்கும்போதே. வாக்கின் அப்படின்னா வந்து நமக்குள் நம்ம பயணம் செய்ய செய்ய நமக்கு சொந்த பந்தம் எல்லாமே தூரமா இருப்பாங்க. அவங்களுக்கு பத்ரிஜிக்கே ஒரு அனுபவம் என்னன்னா, இந்த வாக்கின்குள்ள போகும்போதுதான், அவங்க அண்ணனே வந்து அவங்கள விட்டு தள்ளி போனாங்க. அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம குடும்பம் அப்படிங்கிறது நம்ம உடல் தான். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணுவோம், நமக்குள்ள ஒரு பயணம் செய்வோம். அது செய்ய செய்ய நம் நெருங்கிய உறவும், வ தூரத்து உறவும் எல்லாம் விலகி செல்லும். இது வந்து ஒரு அனுபவம். எனக்கும் அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறத சொல்றாங்க. வாக்கின் ஒப்பந்தம் எவ்வாறு நம்மை பாதிக்கிறது அப்படிங்கிறத கேட்கிறாங்க. ஒரு வாக்கின் ஒரு நபரின் ஒரு குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வாக்கின் ஒரு குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்ம குடும்பம்னா நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். இதுதான் வந்து வாக்கின் அப்படின்ட்டு. அப்ப அந்த வாக்கின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க குடும்பத்துக்கும் சேர்த்து நான் சொல்லிக் குடுத்தேன். சரி நமக்கு மட்டும் இது பண்ணா நம்ம மத்தவங்களுக்கும் சொல்லி தரணும். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வாக்கின் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் அதான். ஆனா நீட்டிக்கப்பட்ட குடும்பத்தை அல்ல, அதே ஒரு மாற்றத்தை நீங்களே உங்களுக்குள்ள உருவாக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாக்கின் உருவாக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு நபருக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வந்து ரொம்ப அருமையான வாக்கின் ஊடுருவல், அக ஊடுருவல். இது பேர் வந்து அக ஊடுருவல் வாக்கின் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப தியானத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா என்ன? தியானத்தை எப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தியானத்தை கற்பது, கற்பித்தலும் ஒருங்கிணைந்த நிகழ்வாகும். 2மே ஒண்ணுதான். தியானத்தை கற்பதும் ஒண்ணுதான், கற்பிப்பதும். நாம கற்றுதான் வந்து அதனுடைய அனுபவத்த மத்தவங்க கிட்ட சொல்லி, நீ இந்த அனுபவத்த உணர்ந்தா மட்டும்தான் நீ ரெகுலரா செய்வ. அப்படிங்கிறத தெளிவா நம்ம சொல்லி தரணும். அதுதான் நம்மளுடைய வேலை. அப்ப வந்து நமது உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்கு தெளிவா கிடைக்கும். உண்மையான மகிழ்ச்சி நம்ம தியானம் செய்து அனுபவத்த மத்தவங்க கிட்ட பகிரும்போது, நீ இப்படி செய், நான் எனக்கு இந்த அனுபவம் வந்துச்சு. நீ எந்த அனுபவம் நீ செய்தாதான் உனக்கு அந்த அனுபவம் உணர முடியும். உணர்ந்தா மட்டும்தான் அத வந்து நீ வந்து தொடர்ந்து செய்ய முடியும். அப்படிங்கிறதுக்காக தான். இது ஒரு சைவம் என்ற நமது மதத்தோடைய சேர்ந்தது. சைவ மதமும் இருக்கணும் நமக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம வந்து பிரமிட் சக்தி வந்து தேவை. பிரமிட் சக்தியும் வேணும். சைவமும் வேணும். 2மே கடைபிடிக்க வேண்டும். பிரமிட் வேணும், பிரமிட் சக்தி வேணும், தியானம் வேணும்,
அதனுடைய அனுபவம் உணர்தல் என்பது மிக முக்கியம். அப்போ வந்து குரு, அப்பதான் நமது அன்பான குரு வந்து நமக்கு வெளிப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அது வந்து ஆத்ம விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆத்ம விஞ்ஞானமும் கூட. தியானம் கற்பித்தல், கற்றல், கற்பித்தல். இதுக்கு வந்து டிஃபரெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வந்து முக்தி நமது அளப்பரியா நோக்கம் அப்படிங்கிறது சொல்றாங்க. முக்தி தான் வந்து நமக்கு அளப்பரியா நோக்கமா இருக்கணும். முக்தி நம்ம அடையணும் அப்படின்னா வந்து இந்த மூணுமே இருக்கணும். நம்ம தியானம் செய்யணும், தியானம் கற்றுக் கொடுக்கணும். அதே போல வந்து நம்மளுடைய அனுபவத்தை மத்தவங்கிட்ட சொன்னாதான் அவங்களும் அந்த அனுபவத்தை பெறுறதுக்காக கண்டிப்பா தியானம் என்பதை செய்வாங்க. அதுக்காக தான் சொல்றோம் அப்படின்ட்டு. தன்னிறைவு என்பது நமது இன்றியமையாத செய்தி. தன்னிறைவு என்பது நமது இன்றியமையாத செய்தின்னு என்னது? நம்ம மனசு வந்து சந்தோஷப்படணும். சோ நம்ம சொல்லி கொடுத்து ஒருத்தராச்சும் தியானம் செய்யறாங்கன்னா நமக்கு மன நிறைவு, மன அமைதி, மன ஆனந்தம் எல்லாமே ஏற்படும். அதுக்காக தான் வந்து சொல்றோம் தியானம் வந்து நம்ம கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. நம்மளுடைய அனுபவத்தை மத்தவங்கிட்ட பகிருங்க. மற்றவர்களுக்கு தியானம் கற்பித்த பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்றாங்க, உங்கள் தியானத்தை அனைவரும் கற்றுக் கொடுங்க. எல்லாத்துக்கும் கத்துக் கொடுங்க. அவ்வளவுதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய அனுபவத்தை சொல்லி ஒருத்தவங்க தியானத்தை கத்துக் கொடுக்குறீங்க. அப்ப அவங்க தியானம் செய்து அவங்க அனுபவத்தை உங்ககிட்ட வந்து சொல்றாங்களா? சோ அதுதான் நமக்கு தேவை. அப்பதான் அவங்க தியானம் செய்யறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது. அப்ப வந்து அவருடைய வேலை, நீங்கள் கட்டாயம் அவர்களுக்கு தியானம் என்ற விதையை கொடுப்பது முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் தியானம் என்ற விதையை நம்ம கொடுப்பது முக்கியம். அது அவங்க எப்போ அந்த மண்ணுக்குள்ள போடுறாங்க, அது எப்போ முளைக்குது, எப்போ விருட்சமாகுது அப்படிங்கிறது அவங்களுடைய தியானம் செய்யும் நேரம், அளவு, சோ எல்லாமே பொறுத்துதான் வந்து அதனுடைய விருட்சமாகிறது இருக்கு. ஆனா விதை கொடுக்கிறது நமது கடமை. ஒவ்வொருத்தரும் தியானம் கற்றவர்கள் விருட்சமாக வளரும் போது அந்த விதை என்பது மற்றவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமநிலையுடன் செய்யுங்கள். எல்லா வேலையும் எல்லா நேரத்தையும் வந்து சமநிலையா வந்து பிரிச்சு அழகா செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நம்ம வேலையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் பார்க்கும்போது நம்ம தியானமும் செய்யணும், புத்தக ஞானமும் வேணும், சுவாத்தியாயமும் இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி நேரத்தை ஒதுக்கணும். நமக்கு நேரம் இல்லை என்பது இருக்கக்கூடாது. 24 மணி நேரம் இருக்கிறது. 8 மணி அலுவலக வேலை என்பது 8 மணி நேரம் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு என்ன பண்றோம்? வீட்டு வேலைகள் 2 மணி நேரம் பார்க்கலாம்னு வச்சுக்கலாம். சோ காலையில 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம். அப்ப மீதி நேரம் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? தூக்கத்தை கம்மி பண்ணணும். தூக்கம் 2 மணி நேரம் போதும். தியானம் பண்ணணும். கம்பல்சரி தியானம் 3 மணி நேரம், புத்தகம் வாசித்தல் 2 மணி நேரம், சுவாத்தியாயம் என்பது 1 மணி நேரம். கம்பல்சரி 6 மணி நேரம் நமக்கு இதுக்காக ஒதுக்கியே ஆக வேண்டும் அப்படிங்கறது தெளிவா சொல்றாங்க. அப்பதான் வந்து நம்மளும் மத்தவங்களுக்கு அந்த விதை என்பது கொடுத்தது போல் ஆகும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. ஒரு ஆசானுக்கு எதுவும் தேவையில்லை. பார்வையற்றவர், குழந்தை, ஒரு முதியவர் போன்ற சாலையை கடக்க முடியாத அனைவருக்கும் நாம் எப்படி உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க பாருங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்வது மிக முக்கியம். முதியவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே போயிடுறோம். யாருக்குமே உதவி அப்படிங்கறத செய்யறது கிடையாது. கண்ணு தெரியாதவங்க நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போயிடுறோம். சோ அவங்களுக்கும்
இந்த தியானம் சுவாசத்தை கவனிக்க சொல்லி தரலாம். முதியவருக்கும் சொல்லி தரலாம். குழந்தைகளுக்கு கண்டிப்பா சொல்லி தரணும். இப்போத்துல இருந்தே குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க இப்போத்துல இருந்தே வளர வளர அவங்க வந்து நல்வழி பாதைக்கு போகிறதுக்கும் இந்த தியானத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு பெரியவங்க யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லக்கூடிய திறமை வந்து குழந்தைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அம்மா இது செய்யறது தப்பு, யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. அது பெரிய தாத்தா பாட்டியா இருந்தா கூட, பாட்டி நீங்க இது செய்யறீங்களா தப்பு இல்லையா, இவங்கள பத்தி நீங்க பேசுறீங்களா தப்பு இல்லையா அப்படிங்கறது அந்த குழந்தை கேட்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மற்றவரை பத்தி குறை கூறக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் கூடாது அப்படிங்கறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஹ் யார பத்தியும் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற போது அந்த குழந்தை வந்து கரெக்டா வந்து தெளிவா சொல்லும். இப்ப அவங்கள பத்தி அம்மா இல்லையே, அம்மா பத்தி ஏன் பாட்டி பேசுறீங்க, அந்த ஆண்டி போயிட்டாங்களா அந்த ஆண்டி பத்தி ஏன் பேசுறீங்க அப்படிங்கறத குழந்தை தெளிவா கேட்கும். அதுக்குதான் குழந்தைகிட்ட இருந்தே தியானத்தை சொல்லித்தாங்க, இன்னையில இருந்தே தெளிவா இருப்பாங்க. சொல்றத டக்குன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இன்னையில இருந்தே அவங்களுக்கு உருவாகும். 3 வயது குழந்தையில இருந்து தியானம் அப்படிங்கிறது தேவை. நான் எங்க ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவேன். ஸ்டாச்சுவா உட்காரத்துக்கு கவுண்ட் பண்ணுவேன். 60, 100 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் யாரும் கண்ணை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் ஸ்டாச்சுவா உட்காருறீங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நான் எல்கேஜி யூகேஜில இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போறேன். அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் அப்படிதான் சொல்லி தருவேன். அதன் பிறகு 3rd 4th 5th எல்லாம் போகும்போது என்னைக்கா சப்ஸ்டியூஷன் எதுக்காக போனேன் அப்படின்னா, அந்த டைம்ல 10 நிமிஷம் கண்டிப்பா வந்து ஸ்டாச்சுவா உட்கார சொல்லி, அந்த இயற்கை காற்று நமக்கு இயற்கை கொடுத்த வரம், அந்த சுவாசத்தை கவனிங்க, அது நமக்குள்ள அந்த இயற்கை காற்று எப்படி போகுது அப்படிங்கறத கவனிங்க அப்படி சொல்லிட்டு கம்பல்சரி 10 நிமிஷம் வந்து சொல்லி தருவேன். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப அருமையா வந்து ஒரு சிலர்லாம் வந்து இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. போனாலே கிளாஸ் உள்ள போனாலே நம்ம ஸ்டாச்சுவா உட்காருமா, சுவாசத்தை கவனிப்பாமா மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஆஹ் பாதை. அப்ப எனக்கு பிரைமரி டீச்சரா இருக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தைங்கள்ல இருந்து நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப மன நிறைவு அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. அப்போ இந்த குழந்தையில இருந்து அந்த விதையை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த குழந்தையில இருந்தே இந்த தியானத்துடைய விதையை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ விருட்சமா வளரும் போது அவங்களுடைய ஃபேமிலில இருந்து எல்லாருக்குமே ரொம்ப அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லி தர சொல்லுவேன். ஒரு கேம் மாதிரி விளையாடுங்க, ஸ்டாச்சுவா உட்காருங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவேன். பிள்ளைங்களும் வந்து அது வீட்லயே சொல்லி அவங்க பேரண்ட்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பசங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வீடியோ எல்லாம் அனுப்புவேன் அவங்களுக்கு. இந்த வீடியோ எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போல வந்து குழந்தைகளுக்கு தியானத்தை சொல்லி தரத்துக்கு சொல்றாங்க, மன அமைதி வந்து குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்கும். நம்ம பெரியவங்களுக்கு தான் வந்து மன அமைதி அப்படிங்கிறது அதாவது வேலை பளு, சோ வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே போட்டு 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 நம்ம என்ன பண்றோம், மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிறோம். ஆனா குழந்தைங்களுக்கு வந்து பியூர் சோல் சொல்லுவாங்க அவங்கள. அப்ப அவங்களுக்கு இப்போத்துல இருந்தே தியானம் வந்து சொல்லி கொடுக்க, அமைதியா உட்கார கத்து கொடுக்க அப்படின்னும் போது அவங்கதான் வந்து இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது இந்த பிரபஞ்சத்தை நல்வழிக்கு கொண்டு வரத்துக்கு இது ஒரு முக்கியமான விதை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது போல வந்து பிரமிட் ஆற்றல், குழு ஆற்றல், பௌர்ணமி ஆற்றல், இயற்கை ஆற்றல், அது போல வந்து எல்லாமே வந்து பிரபஞ்சத்தோட கலந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. பௌர்ணமிக்கு வந்து அந்த கூட்டு தியானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்றியமையாதது. அந்த பௌர்ணமி வெளிச்சம், அதனுடைய எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கறத நம்ம சேவ் பண்ணும். அப்போ குரூப்பா குழு தியானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கறத பிரமிடுக்குள்ள உட்கார்ந்து அந்த தியானம் பண்றது இன்னும் அருமையா இருக்கும். இது வந்து ரொம்ப உதவியா, நீங்க நன்றி உள்ளவராக இருக்கிறதுக்கு கூட இது ஒரு வழி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு ஆசானாவோ தியானியாகவோ இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
உதவிகரமான விஷயங்கள் அனைவருக்குமே இது பயனுள்ளதா இருக்கும். இந்த பௌர்ணமி அப்போ பௌர்ணமி நிலாவை போய் பார்த்துட்டு வந்தாலே வந்து அவ்வளவு ஒரு எனர்ஜி கிடைக்குமா. அதையும் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க பத்ரிஜி. இப்போ வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க மாஸ்டர், நமக்கு நான் தியானத்தில் எண்ணங்கள் இல்லா நிலை அப்படிங்கிறது எப்படி நான் வந்து அடைய முடியும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. இலக்கு இருக்கும்ல அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத கேக்குறாங்க. அதுக்கு பதிலளிச்சு சொல்றாங்க, உங்களிடம் பல வகையான மனங்கள் இருக்கு. ஒரு மனம் கிடையாது, பல வகையான மனம் இருக்கு. அந்த மனதை பத்தி சொல்றாங்க பாருங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தியானம் செய்யும் போது உலகாய மனம், தியானம் செய்யும் போது உலகாய மனம், அமைதியான மனம், உலகாய மனம், அமைதியான மனம், ஆன்மீக மற்றும் தெய்வீக மனம், ஆன்மீக மற்றும் தெய்வீக மனம் என்பது வெளிப்படுகிறது. தியானம் செய்யும் போது நம்ம உலகாய மனம், ஆன்மீக மனம் அப்படிங்கிறது, நமக்கு தெய்வீக மனம் ஆகியவை வெளிப்படுகிறது. இந்த மனது வந்து அப்பொழுது உலகாய மனம், பொருள் சார்ந்த மனம் இருக்கு பாத்தீங்களா, அதை வெளியேற்றுகிறதா. பொருளை வந்து நம்ம வந்து ஒரு பொருளை பத்தி என்ன பண்றோம், இப்ப ஒண்ணு கிடைச்சா அடுத்து மேல ஆசைப்படுவோம். அந்த மாதிரி இல்லாம அந்த மனதை வந்து வெளியேற்றுகிறது அப்படிங்கறது. அந்த தெய்வீக மனம் வந்தாதான் அதனுடைய பொருள் சார்ந்த மனதை வந்து வெளியேற்றுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நான் முன்பு சொன்னது போல நம்முள் வெவ்வேறு மனங்கள் இருக்கு, வெவ்வேறு மனங்கள் இருக்கு. அந்த மனதை கடந்துதான் வந்து நம்ம ஆன்ம நிலையை அடைய முடியும். மனம் வந்து வெவ்வேறு மனங்கள் இருக்கு, அதை கடந்துதான் வந்து நம்ம ஆன்ம நிலையை அடைய முடியும். எப்போது ஒரு மனம் அல்லது மற்றொரு மனம் வேலை செய்து கொண்டே இருக்கிறதோ அது வந்து ஆன்மீக மனம் தியானத்தில் தனது வேலையை தொடங்குகிறது. ஒரு மனம் இன்னொரு மனதை வேலை பார்த்து கொள்ள, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு மனம் என்ன பண்ணுது, நம்ம இது வேணும், இன்னைக்கு வந்து நமக்கு இந்த பொருள் கிடைச்சிருச்சு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கிட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம், சரி இந்த வாஷிங் மிஷின் பழசாயிடுச்சு, இதை கூட போட்டு வேற ஒண்ணு வாங்கிடலாமே அப்படிங்கிற அந்த மனம் என்ன ஆகும், அலைப்பாயும். சோ அந்த வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஏசி வாங்கிடலாமே. நம்ம வீட்டுல இது வெயில் வரப்போகுது, நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் ஏசி போட்டிருக்காங்களே, நம்ம வீட்டுல ஏசி வாங்கினா நல்லா இருக்குமே. சோ அந்த ஒரு மனம் என்ன ஆகுது, பொருள் மேல ஆசை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அதுக்குதான் தியானம் பண்ண சொல்லும் போது அந்த முழு நிலவை பார்த்து தியானம் பண்ண சொல்றாங்க. அப்ப இயற்கை காற்று நமக்குள் கிடைக்கும், இயற்கை நிலா, இயற்கை அதனுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் போது இந்த ஆஹ் என்ன சொல்லுவாங்க, அதனுடைய ஏசி அதெல்லாம் வந்து கா சுத்தமா காற்றோட்டமே இருக்காது. ஒரு சின்ன காத்து கூட வெளியே இருந்து உள்ள வராத அளவுக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிதான் அந்த ஏசி போடுவாங்க. அப்பதான் வந்து நமக்கு சில்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது செயற்கை. அதுக்காக தான் சொல்றாங்க, தியானம் பண்ணும்போது அந்த பௌர்ணமி இயற்கையோட இணைந்து தியானம் செய்ய வேண்டும். இதுதான் வந்து நமக்கு மனம் என்பது அலைப்பாய விடாமல் பொருள் சார்ந்த என்ன மனம் என்பதை வெளியேற்றும். அதாவது அந்த பௌர்ணமிக்கு 2 நாளைக்கு முன்னாடில இருந்து மொத்தம் 5 நாள், 5 நாள் 7 நாள் கூட சொல்லுவாங்க. அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா. அப்ப இயற்கையோட இணைந்து நாம் தியானம் செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம மனம் என்பது ஆன்ம நிலையை, அதாவது தெய்வீக நிலையை அடைய முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. இது வந்து எந்த வகையான மனங்களை நாம் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ வந்து தெளிவாக உணர வேண்டும் என்பதற்காக உலகாய விஷயங்கள் பற்றிய மனதை அனுமதிக்காமல் தெய்வீக மனதை மட்டும்தான் அனுமதிக்கணும்
நம்ம தேவையில்லாத பொருட்கள் மேலேயோ இல்ல இவங்க நல்லா ஆடம்பரமா இருக்காங்க, நம்மளும் அதே போல இருக்கணும், அவங்களும் அங்க போயிட்டு வந்துட்டாங்க, நம்மளும் போகணும் அப்படிங்கிற அந்த மனம் அப்படிங்கிறது மற்றவர்கள் சார்ந்து இருக்கக்கூடாது. நாம் தெளிவாக இருக்க வேண்டும். மனதை கடந்து நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தெய்வீக மனத்துடன் இணைந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ அதான் சொல்றாங்க, உடலை கடந்து மனதை கடந்து ஆன்மாவே 3ஆம் கண் ஞானம் அப்படிங்கிறது வெளிப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க மாஸ்டர். ரொம்ப அருமையா ஒவ்வொரு சாப்டரும் வந்து நமக்கு இந்த தியானத்தின் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல பாருங்க, நீங்க ஆஹ் பதற்றம் அப்படிங்கறத வந்து எப்படி தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பதற்றம் அப்படிங்கிறது இருக்கும், அத வந்து படிப்படியா எப்படி அதை குறைக்க வேண்டும். இதுக்கு வந்து நீங்கள் அதிக தியானம் செய்ய வேண்டும், புத்தகம் படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், ஆன்மீக பக்குவம் அடைய வேண்டும். ஆன்மீக பக்குவம், தெய்வீக ஆற்றல், மனதை கடந்து தெய்வீக ஆற்றல் கிடைச்சாதான் வந்து பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரத்துல இருந்து மாஸ்டர் நம்ம வந்து குழந்தைகளுக்கான தியானம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு, ஸ்டார்டிங்ல இருந்தே 13வது சாப்டர்ல இருக்கு. நம்ம அது வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இளம் வயதிலிருந்தே தியானம் செய்யணும். குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம், இளமை பருவத்திலிருந்து வாலிப பருவம், வாலிப பருவத்திலிருந்து முதிர்வு பருவம் அப்படின்னு ஒவ்வொரு பருவமா வந்து நமக்கு தியானம் வந்து குழந்தையில இருந்து எப்படி படிப்படியா தியானம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்ஸ், நான் படிச்சதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது நான் கரெக்ஷன் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம் ராஜேஸ்வரி மாஸ்டர். ரொம்ப அழகா, ஒண்ணுமே திருத்தமே சொல்ல வேண்டியது இல்ல, ஒன்னொன்னையும் 2 டைம் திருத்தமா சொல்லிட்டு வந்தீங்க. அது ஒரே ஒரு முதல் வாரம் மட்டும்தான் மேம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு பாயிண்டா நல்லா இருந்துச்சு சொன்னது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு சொன்னது.